வணக்கம் மக்களே! இப்போ நம்ம மார்க்கெட் ஒரு ரிவர்சல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில நம்ம லிக்விட் ஃபண்ட பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லிக்விட் ஃபண்ட் பற்றி தொடர்ந்து நண்பர்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இத பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் தொடர்ந்து கேட்டனால திரும்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ லிக்விட் ஃபண்ட பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து டெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியது தான். எஃப்டிக்கு ஒரு மாற்று. அதுக்காக எஃப்டிய விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டா, எஃப்டிய விட பெட்டர் ரிட்டர்ன்லாம் கிடைக்காது. 2மே பார்க்கும்போது ஒரு ஈக்குவலான ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த லிக்விட் ஃபண்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போட்டோம்னா ஒரு நாள் ஒரு ஒர்க்கிங் டேயில் நமக்கு நம்ம போட்ட பணம் வித்ட்ராவ் போட்ட பணத்தை அது பார்த்திங்கன்னா திருப்பி அழிச்சிருவாங்க. ஸோ இதில் பெட்டர் லிக்விடிட்டி வந்து இருக்கும். ஸோ பெரிய ஒரு ரிஸ்க் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃபண்டில் இருக்காது. மார்க்கெட் இறங்குது இல்லை ஏறுது, ஸோ அது பெரிய அளவுக்கான பாதிப்பை பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபண்டில் ரிஃப்ளெக்டே ஆகாது. அது பாட்டுக்கு தினமும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போட்ட பணத்துக்கு 0.03% பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்னாக வந்து கிடைக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.02 இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து 0.01 இருக்கும். சம்டைம்ஸ் பார்க்கும்போது 0.010 அந்த மாதிரியான ரிட்டர்னை கூட பார்த்தீங்கன்னா இது டெலிவர் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எஃப்டி ரிட்டர்ன் இந்த இடத்துல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில் ஒரு ஷார்ட் டேர்ம் டெட் இந்த மாதிரியான இடத்துல தான் லிக்விட் ஃபண்ட் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு பெரிய ஒரு ரிஸ்க் வந்து இருக்காது. ஸோ நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறது மூலியமா ஸோ ஒரு கேபிட்டல் ஒரு நல்ல ஒரு பெரிய தொகையை வந்து நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். எஃப்டினா நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது. அப்படி வித்ட்ராவ் பண்ணணும்னா நமக்கு எஃப்டியில் சார்ஜ் வரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்து நிறையா இது கொடுப்பாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஒரு 7% வரைக்கான ரிட்டர்ன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அதில் போடுறதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு சேவிங் அக்கௌண்ட்லேயும் அதிகப்படியான ஒரு வட்டி கிடைக்கும். அதாவது அந்த 7% வரைக்கான ஒரு வட்டி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஒரு 50,000 இல்லை 1,00,000 அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இது பெட்டராக வந்து இருக்கும். ஸோ ஒரு ரூ. 10,000 போடுறேன் நான், 10,000 10,000 சேர்த்து வைக்கிறேன். என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அன்னைக்கு ஒரு 1,00,000வோ இல்லை 50,000வோ லம்சமாக நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ் வேணும்னா அதுக்கு லிக்விட் ஃபண்ட் பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டில் பணத்தை போட்டது ஜனவரி மாதம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக வந்து நான் லிக்விட் ஃபண்டில் பணம் போட்டது. அதுக்கப்புறம் பணம் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அப்பப்போ வந்து நான் பணம் போட மாட்டேன். அப்பப்போ வித்ட்ராவலும் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ வித்ட்ராவல் பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டிஸ் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம பை பண்ண இடத்துல கம்மியாக பை பண்ண மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிசம்பரில் வந்து நான் போட்டது. ஸோ ஒரு 91 யூனிட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி போட்டது அக்டோபர் எண்டு கிட்டே வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு வந்து தோணுதோ அப்போது அக்கௌண்ட்டில் பணத்தை சும்மா வச்சுக்க மாட்டேன். ஸோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும். அதுக்குன்னு எல்லா பணத்தையும் தூக்கி இந்த இடத்துல போட மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சேவிங்ஸை பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு டச் பண்ணாமல் விட்டுருவேன். ஸோ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அக்கௌண்ட்டில் அப்படின்னு நினச்சி அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்னோடய பிளானிங் வந்து போகும். ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து வந்து பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட டைம்னா அசால்ட்டாக 2 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போயிடும். ஏன்னா நான் லிக்விட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயிருச்சு. நண்பர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட போட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இதனால் என்னங்க பயன்? ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்ட்டு கேட்கலாம். அதுக்காக ரிட்டர்ன் கிடைக்காது உண்மைதான். ஆனால் இப்போ நம்ம போட்டு வைக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்படுதுன்னா அந்த சரிவில் நம்ம பணத்தை போட்டு அங்கேருந்து அந்த பங்குகள் உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெட்டர் ரிட்டர்னை வந்து டெலிவர் பண்ணிடும். ஸோ பல ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி இங்கே பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. காரணம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. வெப்சைட்டில் மட்டும் உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பற்றி மேலோட்டமாக தான் உங்கள் கூட அதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பார்த்து பார்த்து. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் நமக்கு அங்கங்கே வந்து இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல மார்க்கெட் பெரிய ஒரு சரிவை கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து ஒரு ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து அதுவும் பக்காவாக பிளான் பண்ணி முதலீடு பண்ணணும்னா ஓரளவு பெட்டர் ரிட்டர்னை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் காத்திருந்த காலத்துக்கும் சேர்த்திங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் கற்றுக்கிட்ட ஒன்று. அதனால் நான் இந்த லிக்விட் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ லிக்விட் ஃபண்டை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்குறது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை. நார்மலாக நீங்கள் ஜெரோதாவில் போய் இப்போ நான் வந்து யூனியன் லிக்விட் ஃபண்ட் எடுத்து இங்கே முன்னாடி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபண்டு நிறைய எல்லாத்துலேயுமே ஃபண்ட் ஹவுஸ்லேயும் இருக்குது. எது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக
இருக்கோ, அத நீங்க தேர்வு பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ லிக்விட் பீஸ் இருக்குன்னு அத பண்ணலாமான்னு கேட்டா, ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அத பண்ணுங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா இந்த இந்த லிக்விட் ஃபண்ட் இருக்கு. அதனால நான் இந்த லிக்விட் ஃபண்ட வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ லிக்விட் ஃபண்ட பற்றி பெரிதளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எதுக்கு இத வந்து முக்கியமா நம்ம பார்க்குறோம், எந்த காலத்தில இத நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாம் வந்து தீர்த்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்தரா டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. இதில ஒண்ணும் பெருசா ஒண்ணும் டவுட் வரதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. நார்மலா பை குடுத்து பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆ ஸோ செக் பண்ணி பாருங்க நீங்களும் உங்க சைட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டே மார்க்கெட் அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸோ இந்த போர் ரிலேட்டடான செய்திகள் தான். என்னன்னா, இப்ப இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, லெபனான்ல திரும்ப ஒரு தாக்குதல நடத்தியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இவனுங்க அடங்க மாட்டானுங்க போல. சும்மா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப பார்த்தீங்கன்னா, போட்டு எரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் அடிச்சானா அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு அவன கொஞ்ச நாள் அடக்கி வைக்கவும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இதில பெரிய ஒரு பங்காற்றிட்டு வந்துட்டுருக்கு. என்ன திட்டம் போட்டிருக்கானுங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஸோ இவனுங்கள டெஃபினட்டா நம்ம நம்பவே கூடாது. ஸோ ஏதாச்சும் பெரிய ஒரு திட்டத்த வந்து இந்நேரம் போட்டு வச்சு பக்காவா பிளான் பண்ணி சாய்க்கலாம் அப்படிங்கிற முடிவை கூட வந்து எடுத்திருக்கலாம். ஏன்னா பேக் அடிக்கக்கூடிய கண்ட்ரி இல்லை அமெரிக்கா. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி ஈரானும் ரொம்ப ஸ்டேபிளாக வந்து நிற்கிறாங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் அவங்க சைட்டில் பெரிய அளவுக்கான திட்டத்தை வந்து தீட்டி வச்சிருக்காங்க. என்ன பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த போர் என்னமோ எனக்கு இப்போதைக்கு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே வந்து இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு சீஸ் ஃபயர் நடந்தாலும் இது திரும்ப கொழுந்து விட்டு எரியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் சேவிங்ஸை கரெக்டாக சேவ் பண்ணி வைங்க. ஸோ டக்கு டக்குன்னு தூக்கி போட்டு இது இப்போ விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் பிடிக்கவே முடியாது அப்படின்ட்டு போட்டுட்டிங்கன்னா கடைசியில் நல்ல ஒரு சான்ஸ் வரும்போது வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த சூழ்நிலை நம்ம நண்பர்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ சில பங்குகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில அன்லிஸ்டட் கம்பெனிஸ், பிரைவேட் ஃபிர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒரு இப்போ இந்த 100 கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ் குளோபலா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 3 கம்பெனிஸ் வந்து இடம் பெற்றிருக்கு. மொத்தம் 3 இடத்துல. ஸோ அதில ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் ரீட்டெயில் இருக்கு. $100 பில்லியன் வேல்யூவேஷனோட. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இடம் தள்ளி பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி வந்து இருக்கு. ஒரு $27 பில்லியன் கிட்ட வந்து மதிப்பீடு இருக்கு. அடுத்தது டாடா ஈவி மொபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அவங்க ஒரு $9 பில்லியன் வேல்யூவேஷன்ல அவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இதில இந்த 3 கம்பெனிஸ சேர்த்துனா ஒரு $133 பில்லியன் கிட்ட வந்து வருது. அதே சமயத்தில சைனால இருக்கக்கூடிய அன்லிஸ்டட் ஃபிர்ம்ஸோட வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட $600 பில்லியன் மதிப்புக்கு மேல பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க அ பல நிறுவனங்கள் இன்னும் அன்லிஸ்டடா வந்து இருக்கு. ஸோ நம்மள காட்டிலும் அட்வான்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இருந்தாலும் நம்ம நாட்டில இருக்கக்கூடிய நிறுவனங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ பார்ப்போம் தொடர்ந்து நல்ல குரோத்த நம்ம நாட்டு நிறுவனங்கள் குடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு மகேந்திரா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ மகேந்திரா பார்த்தீங்கன்னா, டர்க்கிஷ் கம்பெனி ஒண்ணு வந்து இப்போ அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டேக்க வந்து வைக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. எர்குண்ட் ஃபவுண்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். ஸோ இத வாங்குனது 2017 அந்த டைம்ல தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டா ஒரு அ கொஞ்சம் ஒரு 800 கோடின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பணத்துக்கு வந்து விக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் குறிப்பா பார்க்க வேண்டியது. பட் ஓவரால் ரெவென்யூல பெரிய அளவுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் எல்லாம் இந்த நிறுவனம் பண்றதெல்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ லூபின் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் அதுக்கு அமெரிக்கால வந்து லான்ச் பண்றதுக்கு யுஎஸ் எஃப்டிஏ கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது இந்த லூபின பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ இந்த மாரி நிறுவனங்கள் பல அப்ரூவல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பல ட்ரக்ஸ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அமெரிக்கன் மார்க்கெட் மற்றும் பல மேற்கத்திய நாடுகள்ல வந்து இது அப்ரூவல் வாங்கி சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சில முக்கியமான மருந்துகள தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து நோட்டீஸ் பண்றோம். எது எது ஸோ இப்போதைக்கு செமக்ளூடைட் சொல்லலாம். அடுத்தது இதுக்கு முன்னாடி ரெவ்லிமேட் இந்த மாரி சில குறிப்பிட்ட மருந்துகள பேஸ் பண்ணி ஒரு நல்ல லாபமும் பார்க்குறாங்க. அது போக வைடா பெரிய அளவுக்கான ஒரு ஆர்&டி பண்ணி பல மருந்துகளையும் வந்து லான்ச் பண்றது இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா இவங்க வருமானத்த ஏர்ன் பண்றதுக்கு ஸோ இந்த மாரியான பல்வேறு லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இதே நம்ம சிங்கிள் ட்ரக்க டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா, கண்டிப்பா அது ஒரு ஆபத்து தான். ஸோ இப்போ இந்த ஜெனரிக் இல்லாம ஸ்பெஷாலிட்டி கம்பெனிஸ்ல இந்த பாதிப்பெல்லாம் வந்து இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு மெர்க் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேட்ரூடாவோட அந்த பேட்டன்ட் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் அதுல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அடுத்தது ஃபைசர். ஸோ ஃபைசர்ல பார்க்கும்போதும் கொரோனாவோட இதெல்லாம் காலி ஆயிருச்சு. ஸோ அதனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாதிப்பு ஏற்பட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நோவால கூட வந்து ஏற்படலாம். ஆனா இப்போ நோவாவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா,
ஸோ அவங்க இந்த செமக்ளூடைடுக்கு அடுத்த வெயிட் லாஸ் ட்ரக்கை பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஜெனரிக் அந்த மாலிக்யூலை வந்து இப்போ உருவாக்கிட்டாங்க. ஸோ அது வந்து இன்னும் இப்போ இந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அடுத்தது லான்ச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா, நோவா தயாரா வந்து இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, பேஸ் 2 ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதோட ஒரு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எஃபிஷியன்சி பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. பார்ப்போம் அது இன்னும் என்னைக்கு வருது. ஸோ அத பற்றியான அப்டேட் எல்லாம் வந்ததுன்னா, அத வந்து உங்க கூட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் பற்றியான அப்டேட்டு. ஸோ இதில இப்போ ரீசென்ட்டா டாடா குரூப் பங்குகள் மோஸ்ட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்ருக்கு. இப்போ மார்க்கெட் ஒரு ரிவர்சல குடுத்ததும், இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஆனா இந்த குரூப் பங்குகள் ஏற்றத்த குடுத்துருக்கு. ஆனாலும் கூட, ஸோ டாடா குரூப் பங்குகள் அதுவும் ரொம்ப வேல்யூ பை அப்படின்னு சொன்ன பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான கரெக்ஷன இன்னைக்கு நேத்துன்னு இல்ல, ரொம்ப நாட்களா இந்த வாரம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, ஸோ ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா, டைட்டனா வந்து இருக்கு. ஸோ இது ரொம்ப காலமா ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆனா, இந்த நிறுவனம் பாருங்க, இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூ. 4,500 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைட்டன் எல்லாம் நான் பெருசா வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு பங்கு. ஸோ மதிப்பீடும் அதிகமா இருக்கிறனால நம்ம இந்த பக்கம் போகல. ஆனா, மதிப்பீட வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாரி ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டன்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான குரோத்துக்கு டைட்டன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. பட் என்னைக்கு குரோத் வந்து காலியாகுமோ, அன்னைக்கு இந்த நிறுவனத்தோட பங்கு விலையும் வந்து காலியாகும். பட் இப்போதைக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னா குரோத் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் குரோத் அண்ட் வேல்யூவேஷன் ஸ்டாக்குக்கு உள்ளான ஒரு வித்தியாசம். ஸோ வேல்யூவேஷன் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து மார்க்கெட்ல இறங்குதுன்னா, அதுக்கு சிறந்த உதாரணமும் டாடா குரூப்லயே இருக்கு. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கா இந்த டாடா கெமிக்கல வந்து எடுத்துக்கலாம். ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம நாட்டுல ஜஸ்ட் வந்து இந்த அரசியல்ல மட்டும் ஞாபக மறதி இல்ல. ஸோ எல்லாத்துலயும் ஞாபக மறதி அதிகமா தான் இருக்கு. ஸோ இந்த டாடா கெமிக்கல் ஒரு டைம்ல வெறும் 10 பிஇ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ ஹைலி அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்ட்டு இது பின்னாடி ஓடுனாங்க. ஆனா, ஸோ ஃபியூச்சர்ல குரோத் மட்டும் இல்லைங்க. சஸ்டெயின் கூட பண்ண முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டதுன்னா, வேல்யூவேஷன் மாறும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு யார்கிட்டயும் இல்ல. பட் இத பற்றியெல்லாம் நம்ம அன்னைக்கே கணிச்சு தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இது ஒரு அண்டர் வேல்யூடா இருந்த ஒரு பங்கு இப்போ ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு வந்தது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கான சரிவையும் இந்த பங்கு குடுத்திருக்கு. ஸோ இது இன்னொரு ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இப்போ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒண்ணா இருந்ததுன்னா, கண்டிப்பா இதோட மதிப்பீடு வேற மாரி தான் இருந்திருக்கும். ஸோ பிஇ எல்லாம் எங்கேயோ போயிருக்கும். ஆனா, இப்போ இது ஒரு இப்போ ரிவர்சல குடுத்திருக்கு. ரூ. 290 ரூ. 340 வரைக்கும் வந்து ஏறியிருக்கு. பட் ஏறினாலும் இது ஒரு 6 பி கிட்ட இருந்த பங்கு இப்போ 21 பி கிட்ட இருக்கு. ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க நெனச்சு பாருங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் உச்சத்துல இருக்கும்போது வெறும் 6, 7 பி கிட்ட இருந்தது. ஸோ இதையும் கண்டிப்பா நெறைய பேர் மறந்திருப்பீங்க. மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்ப நம்ம வந்து ஞாபகப்படுத்துறோம். ஸோ வேல்யூவேஷன் அண்ட் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரீனர்ல பார்க்கக்கூடிய இந்த நம்பர் மட்டும் கிடையாது. எதிர்கால வளர்ச்சி, எதிர்காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ஓரளவு கணிக்க ட்ரை பண்ணணும். இன்கேஸ் அது வந்து தவறா போகலாம். ஆனா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கணிக்க ட்ரை பண்ணணும்னா, ஒரு பெட்டரான இடத்துல நம்மளால வாங்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ 21 பிஇல இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நார்மல் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதே ஒரு வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கான ரீசன், ஸோ இவங்களுடைய வளர்ச்சி போதுமான அளவுக்கு இல்ல. இதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. இந்த டிஎம்பிவிய பொறுத்தவரைக்கும். ஸோ பார்ப்போம். இத பற்றியான அப்டேட்ட நம்ம ஆர்டிக்கிளா வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதில கண்டிப்பா உங்களுக்கு நல்ல படிப்பினை ஏறும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கும். புதுசா வர நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இத பற்றியான புரிதல் இருக்காது. ஸோ அத பற்றி அவங்களும் அனுபவிச்சு கத்துக்கட்டும். அதில எந்த ஒரு தவறும் அது இல்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். ஸோ வேல்யூவேஷன் அண்ட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அண்ட் குரோத் ஸ்டாக் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!